இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ராஸ் வித் யூ வேல் பிரஜன் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். CSK fans, let's celebrate this victory after five back-to-back losses. ஒரு விக்டரி கிடைச்சிருக்கு. இப்போ வாங்கடா RCB ஃபேன்ஸ் சண்டைக்கு நிக்காம இந்த விக்டரியை செலிப்ரேட் பண்ணலாம். ஆக்சுவலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் CSK மேட்ச் கிடைச்சிருக்கு. ஒரு லாஸ்ட் ஓவர் வரையும் கொண்டு போய் டிராக் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. பிளஸ் MS தோனியோட பேட்டிங்கும் சரி, கிளவுஸும் எல்லாமே சூப்பரா, எல்லா ஒர்க்குமே சூப்பரா இருந்தது. இன்னைக்கு ஃபீல்டிங்குமே பெஸ்ட் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு CSK ரொம்ப பெரிய ப்ரீவியஸ் மேட்சஸ்ல பார்த்த மாதிரி இன்னைக்கு பெருசா யாரோ சொல்ற மாதிரி இல்ல ஃபீலிங்ஸ். ஸோ திஸ் நோட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எடுத்தோடனே வந்துட்டு நியூ இயர் பிரிங்ஸ் நியூ ஹோப்புங்கிற மாதிரி வந்துட்டு இன்னைக்கு வந்து ஷேக் ரஷீதை கொண்டு வந்தாங்க. அதுவே வந்து அங்கேயே எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்துச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே நீங்க கமெண்ட்ரியில பாத்தீங்கன்னாலும் சரி, எல்லாமே ப்ரீ மேட்சோட என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் நாட் CSK வந்து எப்பவுமே அவங்க பிளேயர்ஸ் தான் பேக் பண்ணுவாங்க, அந்த யங்ஸ்டருக்கு இதுல வாய்ப்பு இல்லை, மேபி அவங்க ஆல்ரெடி கொண்டு வந்த பிளேயர்ஸ்லேயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணுவாங்களே தவிர வந்துட்டு வேற யாரையும் புதுசா கொண்டு வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் வந்து இன்னைக்கு ஷேக் ரஷீதை வந்து இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. அதுவே ஒரு W மூவ் என்னை பொறுத்த வரையும். லக்னோ பேட்டிங்க்கு போயிருவோம் ஃபர்ஸ்ட். லக்னோ பேட்டிங்ல வந்து அந்த மெயின் டாப்பான பேட்ஸ்மேன் 3 பேரையும் ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு. மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், பூரன். மிச்சல் மார்ஷ் கொஞ்சம் டீசெண்டா இருந்தாரு. மற்றபடி வந்துட்டு 3 பேருக்கும் சொல்ல போனா இது ஒரு ஃபெயிலியர் தான். நான் போன மேட்ச்லேயே சொல்லியிருப்பேன், ஆவரேஜ்னு ஒன்று இருக்கு. அதுல வந்துட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு மேட்ச் பூரன் ஃபெயில் ஆவாரு. மேபி அடுத்த மேட்ச்னா அதுக்கு அடுத்த மேட்ச்ங்கிற மாதிரி இந்த மேட்ச் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு. அதே மாதிரி அந்த 3 பேரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால இன்னைக்கு பண்ட் ஏதோ ஃபார்முக்கு வந்துட்டதால தப்பிச்சிட்டாங்க. ஆனா வந்துட்டு அந்த பேட்டிங் சொல்லாத, சொல்லாத, அவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் எல்லாம் கிடையாது. ப்ரோ நல்ல இன்னிங்ஸ் தான், நல்ல இன்னிங்ஸ் தான். இந்த பிட்ச்ல நல்ல இன்னிங்ஸ் தான். இந்த பிட்ச்ல நல்ல கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கேம்ல இது நல்ல இன்னிங்ஸ் தான். இந்த பண்ட் நீங்க நல்லா நான் இல்லன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அங்க வந்து 100 அகமது ஓவர்ல மட்டுமே 10 டாட் பால் ஆடிப்பார். 2 ஓவர் மட்டுமே சேர்த்து 10 டாட். ஏன்னா அவர் நல்லா போட்டுட்டு இருந்தாருன்னா அவருக்கு நீங்க கிரெடிட்ஸ் கொடுக்கணும். 100 அகமது கிரெடிட்ஸ் கொடுக்கணும் இந்த இடத்துல. கிடைச்ச ஸ்டார்ட்டை அவர் கண்டிப்பா கேபிட்டலைஸ் பண்ணல, ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணல. கடைசியில 6 அடிச்சுதான் அதை கொஞ்சம் கரெக்டா ஒரு ரேஞ்ச் கொண்டு வர இருந்தாரு. இன்னும் கொஞ்சமே நல்ல டோட்டல் போயிருக்கலாம். ஆக்சுவலா 180 பிளஸ் போட்டாங்கன்னா டெஃபினட்டா இந்த டோட்டலுக்கு CSK அப்படி இதே வந்து CSK இந்த மேட்ச் தோத்துருந்துச்சுன்னா பண்ட் ஆடினதாலதான் CSK ஜெயிச்சிருந்துச்சுன்னு பேசியிருப்போம். அதே மாதிரி பண்டோட இன்னிங்ஸ் ரொம்ப வேல்யூபிளான இன்னிங்ஸ் இன்னைக்கு பொறுத்த வரையும். இன்னையோட கேம்ல 20 ரன்ஸ் தான்டா இங்க டிஃபரன்ஸே. அந்த 10-20 ரன்ஸ் தான். எவனுமே அடிக்காதப்ப நீங்க தானே சொல்றீங்க ஒரு பேர் வந்து வேற டீம்ல யாராவது ஆடினாங்கன்னா நீங்க அப்படி கம்பு சுத்துறீங்க. இன்னைக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு லக்னோ 50+ டாட் பால் ஸ்லோ ட்ராக்கான இதே மாதிரி. சென்னை என்ன பண்ணாங்க, சிவம் துபே என்ன பண்ணாரு, சென்னை மிடில் ஆர்டர் என்ன பண்ணாங்க, சிவம் துபே என்ன பண்ணாரு ப்ரோ? அதை விட பண்ட் நல்லா தான் ஆடினாரு. கொடுக்கலையே ப்ரோ, நல்லா இல்லன்னா நல்லா வரணும் தான் சொல்றேன். சிவம் துபே எல்லாம் இன்னைக்கு தோனி அடிக்கலாம் வச்சு செஞ்சிருப்பாங்க. இல்ல அதுதான் சொல்றேன், ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்ட் அந்த வல்னரபிலிட்டி தோனிக்கு வந்து கிடைக்கவே இல்லை ப்ரோ. தோனி வந்து ஸ்பின்னே ஃபேஸ் பண்ணல பெருசா. அப்படிங்கிறப்போ மத்த பிளேயர்ஸ் எல்லாம் தான் மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. சோ ஃபேஸ் பண்ண பிளேயர்ஸ் தான் நம்ம வந்து சாம்பிள் சைஸா எடுத்து சொல்ல முடியும். போன வீடியோல இருந்து நம்ம முந்தின வீடியோல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு எந்த புடிச்சாடுறதுன்னா என்னன்னு எனக்கு நீங்க தெளிவா சொல்லுங்க. அப்ப வந்து மொக்க இன்னிங்ஸ் எல்லாம் நான் சொல்ல கிடையாது, டீசென்டான இன்னிங்ஸ். நீ வந்து பேக் டு ஃபார்ம் வேற லெவல். என்ன பொறுத்தவரையும் இது நல்ல இன்னிங்ஸ். பண்ட் ஆனது நல்ல இன்னிங்ஸ். லக்னோட early wickets எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்போ, ஐ மீன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றப்போ டெஃபினட்டா நல்ல இன்னிங்ஸ். எப்படி ப்ரோ நீங்க ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட் இன்னிங்ஸ் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் சொல்றீங்க? 100லாம் இல்ல, மோர் தென் 100 தான். இல்ல பாலர்லாம் அடிக்கலன்னு வெச்சுக்கோங்க, அவ்வளவுதான். 100லாம் இல்லப்பா, 100லாம் இல்ல, 128 18th ஓவர் வரையும் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இருந்தாரு. கடைசி 2 ஓவர் எந்த பிளேயரா இருந்தாலும் அடிச்சுதான் ஆகணும். அந்த இடத்துல விக்கெட் விட்டு போயிருந்தா நீ கம்ப்ளீட்டா வேற. எனக்கு ஒரு இதுக்கு தெளிவா சொல்லுங்க, ஒரு 2 பிடிச்சாடுறதுன்னா என்ன அப்புறம்? இது புடிச்சாடுறதுன்னு நினைக்கிறியாடா? ரிஷப் பண்ட் வந்து அட்டாக்கே பண்ண ட்ரை பண்ணல, டீசெண்டா ஆடிட்டு இருந்தாரு. எல்லாமே ரிஷப் பண்ட் அந்த இடத்துல விக்கெட் விட்டுட்டு போயிருந்தா, ரிஷப் பண்ட் அந்த இடத்துல விக்கெட் விட்டு போயிருந்தா ட்ரை பண்ணாரு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுப்பா. ரிஷப் பண்ட் அந்த இடத்துல விக்கெட் விட்டு போயிருந்தாடே அவன் உனக்கு புரிய மாட்டேதுடா. எனக்கு இன்னும் ஒரு டீசெண்டா நீ சொல்ற மாதிரி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும், புடிச்சாடணும்லாம் விளையாட கிடையாது. சுத்ததான் செஞ்சாரு, புரியுதா? அப்பயும் ஒரு பேட்ல படவே இல்ல சுத்தம். இந்த கண்டிஷன்ஸ்க்கு இல்ல ப்ரோ, இந்த கண்டிஷன்ஸ்க்கு 165 நல்ல ஸ்கோரா இல்லையா சொல்லுங்க? 165 இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் கிடைச்ச மொமெண்டம் வச்சு ஒரு 180+ போட்டுக்கலாம் ப்ரோ, டெஃபினட்டா போட்டுக்கலாம்.
ப்ரோ ஆனா 160 எப்படினாலும் ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் தான் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர் தான். இந்த ஸ்டார்டிங் கிடைச்சா மொமெண்டம் யாரு கொடுத்தா மொமெண்டம் ஸ்டார்டிங்ல? யார் கொடுத்தா? ஆமா, அங்க இருந்து வந்துச்சுல. இப்போ அதுக்கப்புறம் அதை வந்து கேரி ஆன் பண்ணலையா? இப்போ பதோனி இவங்க எல்லாம் வந்து நீ கிரிட்டிசைஸ் பண்ண ரெடியா இருக்க. நீங்க என்ன சொன்ன, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இப்ப நீ ஸ்டார்டிங் கொடுத்த மொமெண்டம் வச்சு கேபிடலைஸ் பண்ணான்னு சொல்ல, யார் அந்த மொமெண்டம் கொடுத்தா எல்எஸ்ஜி பேட்டிங்ல? அதான் நானும் சொல்றேன். அவருக்கு ஸ்டார்டிங் ஒரு இன்னிங்ஸ் கிடைச்சதா, 10 பாலுக்கு 20 அடிச்சு வச்சிருந்தாரு, புரியுதா? அங்க இருந்து 38 பால்ஸ் 38 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு கொண்டு வந்தாருன்னா அப்ப எங்க டிஃபரன்ஸ் வருது? பேக் டு ஃபார்ம் அப்படி இப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்த. பேக் டு ஃபார்ம் இது வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ் தான். நல்லா நீ போய் அவர் இன்னிங்ஸ் ஃபுல்லா பாரு, இது ஒரு ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ் தான். ஒன்னும் பெஸ்ட் நாட்லாம் கிடையாது. ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ்ல 63 அளவுக்கு டீசன்ட்டா நல்லா தான் இருந்துச்சு. நீங்க புவர்னு சொல்ல முடியாது, கிரேட்டஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் கான்டெக்ஸ்ட் சொல்லவே கிடையாது ப்ரோ. டீசன்ட்டான இன்னிங்ஸ், அவ்வளவுதான். குட்னு நான் சொல்ல மாட்டேன். டீசன்ட்டான இன்னிங்ஸ். இந்த ட்ராக்ல இப்படி ஒரு டீசென்டான இன்னிங்ஸ். அதுவும் சிஎஸ்கே அவருக்கு எப்பயுமே ஃபேவரட்ஸ். அந்த மேட்ச் கூட அடிச்சிருக்காரு. இப்போ ப்ரீவியஸ் மேட்ச் இந்த 50 கண்டிப்பா அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கும் ப்ரோ. ஆனா இதே மாதிரிதான் எல்லா மேட்சும் ஆட போறாரு. இன்னைக்கு வந்து அவர் டெஃபினட்டா சொல்றோம் ப்ரோ, அவர் அட்டாக்கிங் ஆப்ஷன் தான் எடுத்தாரு, அவருக்கு மீட் ஆகல. ஆமா, இது ஹைதராபாத் பிட்ச். இது ஹைதராபாத் பிட்ச்ல 49க்கு 63 வந்து ஸ்லோ நாக்கு தான். இது ஹைதராபாத் பிட்ச் இல்ல. பேட்டிங் ட்ராக்ல ஃபெயில் ஆனாரு. அப்ப எங்க போன நீங்க? அது கம்பேக்னு தானே சொல்றேன், பேக் டு ஃபார்ம் தான் சொல்றேன். இது வந்து புவர் இன்னிங்ஸும் கிடையாது, நான் வந்து டீசென்டான இன்னிங்ஸ் தான் சொல்றேன். இது பேக் டு ஃபார்ம் அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் கிடையாது. டீசென்டான இன்னிங்ஸ் அவர் ஆடினதுனாலதான் டீம் இந்த அளவுக்கு வந்துச்சு. ஆனா இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் 10-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம். அவர் இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங்கா அவர் ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் மீட் பண்ணியிருந்தா, எல்லா பாலும் மீட் ஆயிருந்தா, 100 முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருந்தாலே, நீங்க சொல்லுவீங்களே செஃபரன் ரூதர்ஃபோர்ட் எல்லாம் சொன்னீங்க, ஸ்ட்ரைக்காவது ரொட்டேட் பண்ணிருக்கலாம், மீட் பண்ணலாம் பரவாயில்ல, ஸ்ட்ரைக்காவது ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்ப எங்க போச்சு அந்த கேஸ்? அந்த இடத்துல அவுட் ஆயிருந்தா நக்கிட்டு போயிருக்கும். டோட்டலா டீம் ஸ்கோர் வந்து 120 தான் வந்திருக்கும். அந்த இடத்துல 100 ஆகும். அது சான்ஸ் எடுத்து அவர் அடிக்கலனாலும் பரவாயில்ல. ரூதர்ஃபோர்ட் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதுக்கு என்ன ஆஃப் சைட்லயே வச்சுட்டாங்க, வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரூதர்ஃபோர்ட் ஆடின இடம் என்ன, பண்ட் இன்னைக்கு ஆடின இடம் என்னப்பா? ரூதர்ஃபோர்ட் எந்த இடத்துல ஆடுறாரு, பண்ட் எந்த இடத்துல ஆடுறாரு? ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றதுக்கு என்ன மத்த பேட்ஸ்மேன்ஸ் நீ கொஸ்டின் பண்றல, இப்ப ஏன் பண்ட் உன்னால கொஸ்டின் பண்ண முடியலன்னு நான் கேட்கறேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நீங்க அடிச்சிருக்காரு. டோட்டலாக அவர் ஒருத்தர் தான் நீங்க அடிச்சிருக்காரு. அப்ப 10 ஓவர்ஸ் டாட் பால் ஆடலாமா? இதே சினாரியோ தான் நான் சிஎஸ்கே வந்து தோனி வந்து கட்ட போடும்போது சொன்னேன். இந்த பேஸ் கடக்க ட்ரை பண்றாரு, எல்லா விக்கெட்டும் விட்டுட்டாங்க, கடைசி வரையும் மேட்ச கொண்டு போனோன்னு ஒரு டாட் ஆடுறாருன்னு. அப்ப நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன்னைக்கு வந்து பண்ட் ரொம்பவே இன்னைக்கு நான் சொல்லிடுறாரு, பண்ட் ரொம்ப இன்னைக்கு ஒரு சுமாரான இன்னிங்ஸ். 49 பால் 63. அவர் வந்துட்டு மனரே சுத்தி வந்து அவுட் ஆயிட்டு போயிருக்கணும் கூட கிளம்பி. இந்த ஒரு நேரம் ஏன் ஆடினாருன்னு தெரியல. 115 ஆல் அவுட் பண்ணிருக்கணும். அதான் ப்ரோ, பூரன் பத்தி பேசுறப்போ ஒரு டீம் ஒரு பிளேயரை வந்து நம்ம எப்பவுமே டிபெண்ட் பண்ணிருக்க முடியாது. ஆப்வியஸ்லி 1 or 2 ஃபெயிலியர்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆனப்போ இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அவர் அடிச்சப்பலாமே கன்ஃபார்ம் ஜெயிக்கிற மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அவர் அடிக்கலங்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அவர் அடிக்கலாம் அட்லீஸ்ட் மார்ச் ஆச்சு அடிப்பாரு. இந்த மேட்ச் மார்ச்மே கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் அதுக்கப்புறம் கொண்டு போக முடியல கேம. பிட்ச் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரகிளா ஒரு கொஞ்சம் நின்று வந்த மாதிரி இருந்துச்சு. பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் இனிஷியலா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆடுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த டைம்ல தான் வந்து நம்ம டெஃபினட்டா பதோனிக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து சிச்சுவேஷன்ல வந்து நான் கூட பயந்துட்டேன், சரி அவ்வளவுதான் போல மொத்தமா ஸ்பின் ஷோக் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா டெஃபினட்டா பதோனிக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்தோடனே இன்டர்ன் காட்டினாரு. அவரால் முடியுதோ இல்லையோ டெஃபினட்டா ட்ரை பண்ணாரு. அதே மாதிரி நல்ல ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ்மே இன்னைக்கு காட்டினாரு. கொஞ்சம் பவரும் இன்னைக்கு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அவர் பேட்டிங். அவர் கொஞ்சம் லக்கியா இருந்தாரு இன்னைக்கு. ஆக்சுவலா அவருக்கு வந்து அந்த ஒரு பவுன்சர் நோ பால் கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு வந்து இது மிஸ் ஆயிடுச்சு, ஒரு கேட்ச் கிட்ட ஏதோ டிராப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரன் அவுட் சான்ஸ் இல்ல அதான் அந்த இது நோ பால் ஒண்ணு, இன்னொன்னு வந்து இது ஒண்ணு டிராப் ஆச்சு. ஆமா, அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன, டேவிட் மில்லர் வந்து சம்மதுக்கு முன்னாடி வந்திருக்குமா கமெண்டேட்டர்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி உங்களோட தாட்ஸ்? இல்ல ப்ரோ, டெஃபினட்டா மில்லர் மேல வந்திருக்கணும். நம்ம வந்து மில்லர் இப்போ பினிஷரா தான் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட வந்து நம்ம அப்துல் சமத் பார்த்துருக்கோம், வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரியில இருந்து சுத்திட்டு தான் இருப்பாரு. இவங்க என்னன்னா ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிட்டு உள்ள இருக்காங்கல்ல, நம்ம திரும்பி இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு தான் மில்லர் பேக் பண்ணிட்டு இவனை சமத் உள்ள இறக்குனாங்க. ஆக்சுவலா அது எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபயர் தான். மில்லர் இறக்கி இருந்தாலும் இன்னொரு 2-3 சிக்ஸஸ் அடிக்க சான்சஸ் இருக்கு. அடிச்சிருப்பாருன்னு சொல்ல, ஏன்னா இன்னைக்கு எல்லா ட்ராக்கே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்தது. வந்தா அவரும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். சிஎஸ்கேவோட பவுலிங்க்கு வந்துருவோம். ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா ஃபயர் பண்ணாங்க. எஸ்பெஷலி அன்ஷுல் கம்போஜ் மெயினான டைம்ல வந்து பூரன் விக்கெட்டை தான் எடுத்தாரு. எனக்கு பூரன் விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. ஸோ வந்து அது ரொம்பவே குரூஷியலான டைம். ஏன்னா பூரன் வந்து கண்டினியூஸா ஃபயர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தது பெரிய விஷயம். அதே மாதிரி சிஎஸ்கேவோட 2 ஸ்பின்னர்ஸ் ஜடேஜாவும் சரி நூர் அகமதும் சரி 2 பேரும் இன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தாங்க. எஸ்பெஷலி நூர் அகமது 4 ஓவர்ஸ் வந்து 13 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு, 3 எக்கானமில. பிரில்லியன் பவுலிங். அந்த அதர் எண்ட் வந்து ஜடேஜா 3 ஓவர்ஸ் 24, 8 எக்கானமியா இருந்தாலுமே 2 குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த எடுத்து கொடுத்தால்தான்
அடுத்து வர நூர் அகமத் போடும் போது அந்த இடத்துல ஸ்லோ ஆயிட்டாங்க. கண்டினியூஸா விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. தேவையான டைம்ல விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அண்ட் பத்திரானா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அவருமே 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சோ சென்னை பவுலிங் யூனிட் வந்து எப்பவுமே ப்ரோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா அவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த் பவுலிங் தான். ஓகேவா, அவங்களோட பேட்டிங் வந்து ரிசோர்ஸே அவ்வளவுதாங்கிறது நமக்கு ஆப்ஷன்லேயே தெரியும். ஆனா அவங்களோட மேஜர் லெட் டவுன் சீசன்ல வந்து அவங்களோட பவுலிங் தான். பேட்டிங்கை விட பவுலிங் தான் வந்து அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஸ்டெப் அப் பண்ணுவோம் அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே பூரா ஆடிட்டாங்க. பவுலிங் வைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது ஒண்ணு, ஆனா ரியாலிட்டிங்கிறது ஒண்ணு மாதிரி இருந்துச்சு. ஆனா டெஃபினட்டா இன்னைக்கு இந்த பிச்சை நல்லா யூஸ் பண்ணி பயங்கர ஏபிளா போட்டாங்க. டெஃபினட் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆனும். ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமா இன்னைக்கு எஃபெக்டிவா இருந்தாங்க. நீ ஜடேஜா பயங்கரமா போட்டார் ப்ரோ. ஆக்சுவலா அவர் அவ்வளவு பிரில்லியண்டா போட்டோம், அவரோட கோட்டா கம்ப்ளீட் பண்ண முடியல. இந்த சினாரியோல வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கும் சான்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் 20 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாரு. பட் க்ரூஷியல் விக்கெட் ஆஃப் மார்ஷ் இருந்துச்சு. தேர்ட் ஓவர் நல்லா போட்டாரு. நல்லா போட்டாரு. அதான் இருந்தாலும் நம்ம ரீசெண்ட் டைம்லயே பாத்துட்டு வரோம், ஜடேஜா கோட்டா வந்து கம்ப்ளீட் பண்றதே இல்ல. 2-3 ஓவர்ஸ் தான் எப்பயும் பவுல் பண்ணிருக்காரு. இப்போ ஓகே தான் இந்த மேட்ச்ல என்ன பொறுத்தவரையும் நூர் அகமத் அவரோட கம்பேரிட்டிவ்லி நல்லா எக்கனாமிக்காவும் போட்டாரு. சோ அவருக்கு 2 ஓவர் கடைசியில எண்ட்ல கொடுத்து நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி ரிஷப் பண்ட் பத்தி பேசுறப்போ ப்ரோ, வியூவர்ஸும் சரி உங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்றேன்னா, லைஃபே வந்து 50-50 தான் ப்ரோ. ஒரு டிசிஷன் வந்து போகுதுன்னா அதை வந்து நம்ம பேசுறோம்னா அது அப்படியே அந்த டிசிஷன் வேற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம வேற மாதிரி பேசியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே ரிஷப் இந்த மேட்ச் வந்து எல்எஸ்சி ஜெயிச்சிருந்தாங்கன்னா மேபி நம்ம என்ன சொல்லியிருப்போம், தட் வாஸ் மாஸ்டர் கிளாஸ்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ லைஃப் எப்பவுமே 50-50 தான். பட் அதை தாண்டி வந்து நம்ம எப்படி அதை அனலைஸ் பண்றோங்கிறது தான் விஷயம். எனக்கு என்ன இதுல பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குன்னா, இதே நம்ம தான் வந்து சிஎஸ்கேன்றப்ப எங்க போச்சு இன்டென்ட் அதுன்னு கேள்வி கேட்டோம். எத்தனாதான் ஒரு எண்ட்ல விக்கெட் விட்டாலும் நீங்க அடிக்கதான் பாக்கணும்ன்ற மாதிரி பேசுறோம். இன்னைக்கு மட்டும் இல்ல அவரும் விக்கெட் இருந்தா டீமே பொட்டலமா இருக்குன்றோம். இது என்ன ப்ரோ கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு, உங்களுக்கே தெரியலையாது. அதான் நான் கேட்க வரேன். நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் ஓகே வேலிட் பாயிண்ட் தான் ஒத்துக்கிறேன். சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன்ல இருந்தே அந்த இன்டென்ட்ல தான் ஆடிட்டு இருந்தாங்க முந்தின கேம் வரையும். எப்பவுமே பவர் பிளேல சிஎஸ்கே ஸ்கோர் என்னவா இருந்திருக்கு, முந்தின கேம் வரையும் கம்மியா தானே இருந்திருக்கு. 6 எக்கனாமில ஆடுவாங்க, 6 ரன் ரேட்ல ஆடுவாங்க, இல்ல 7ல ஆடுவாங்க. அப்போ வந்து அந்த டீம் இன்டென்ட் இல்லைன்னா சொல்லுவாங்க. இந்த டீம்ல மெயின் பேட்ஸ்மேன் மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், பூரான். அது வந்து நம்ம கண்டினியூஸா எல்லா எல்எஸ்டி மேட்ச்லயும் பாத்துட்டு வரோம். அவங்க 3 பேர் விக்கெட் போனதுக்கு அப்புறமும் நீ பண்ணிட்டு சுத்தி அவுட் ஆகணுங்கிற நீங்க தான் சொல்றீங்க. ஒரு பேட்ஸ்மேன் பிடிச்சி ஹோல்ட் பண்ணி ஆடணும்னு சொல்றீங்க. எனக்கு நீங்க எந்த லாஜிக்ல பேசுறீங்க சத்தியமா புரியலடா. 3 விக்கெட் லக்னோல போனதுக்கு பண்ணிட்டு நின்று ஆடணும்ன்ற. சிஎஸ்கேல 5 விக்கெட் விட்டு 5 விக்கெட் 6 விக்கெட் விட்டு நம்மளே தான் பேசணும். இருந்தாலும் நம்ம தூக்கி அடிக்கணுங்கிற என்னடா பேசுறீங்க, எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இது ஃபர்ஸ்ட் பேட்டிங் தம்பி, அது செகண்ட் பேட்டிங் தம்பி. ரன்னு ஒண்ணு இருக்கு. நான் திருப்பி இன்னொன்னு சொல்றேன், நம்மளோட ப்ரிவியூல சொல்லியிருக்கோம் எல்எஸ்சியோட பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு. மில்லரு மார்க்ரம் கூட நம்ம அப்ப சேர்க்கல, பூரான்னு பண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு. வரிசையா நடந்த மேட்ச்ல எல்லாரும் எல்லாருமே 3 பேர் தான், மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், பூரான் 3 பேர் தான் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது 3 பேர் அவுட் ஆயிட்டாங்க. அப்ப அவங்களோட ஸ்ட்ரென்த்தே பேட்டிங் தான். இந்த இடத்துல நீ பண்ட்டையும் சுத்தி அவுட் ஆகணுங்கிற அது எப்படி நீ நியாயப்படுத்துறேன்னு எனக்கு புரியல. ஓகே, நம்ம பண்ட் டாபிக் அப்படியே ஃபாலோவர்ஸ் விட்டுருவோம். நீங்க சொன்ன மாதிரி வியூவர்ஸ் அவங்க பார்த்து டிசைட் பண்ணிக்கிட்டோம் யார் சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டு. நம்ம நாளைக்கு வந்து இதை வந்து நம்ம ஃபர்தரா யார் அதிகமா என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம பேசுவோம். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். அதான் வந்துட்டு சென்னை போலிங் திருப்பி பார்த்தோம்னா வந்துட்டு தோனியும் அவங்க ட்ரூப்ஸ் வந்து நல்லாவே யூஸ் பண்ணாரு. பிகாஸ் வந்து அஸ்வினை வந்து பவர் பிளேல கொண்டு வராதது வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு இன்னைக்கு பார்த்தோம். 2 சைடும் பேஸ் பவுலிங். அன்சுல் கம்போஜும் ஒரு 2ல நல்லா போட்டாரு, கலீல் அகமதும் ஒரு 2ல சூப்பரா போட்டாரு. அதுதான் தேவை. ஏர்லியரான அந்த ஸ்விங் இருக்கும் பொழுதே வந்து ஆப்போனன்ட் வந்து டிசீவ் பண்ணி விக்கெட் எடுக்கிறதான் தேவை. அது இன்னைக்கு பண்ணாங்க. ஸோ வந்து ஃபுல் கிரெடிட்ஸ். அதே மாதிரி அந்த ஸ்டம்பிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ரன் அவுட் ஒன்று பண்ணாரு அதுவா இருக்கட்டும், பிஹைண்ட் த ஸ்டெம்ஸ் வந்து எப்பவுமே இதாக தான் இருந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு சூப்பரா பண்ணாரு. எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே எங்க சேப்பாக்ல தான் விளையாண்டாங்க. 6+ டாட் பால்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளவு ட்ரோல் பண்ணோம், அவ்வளவு மரம் நட்டுருக்கோம், இங்க இருந்து அங்க மரம் நட்டுருக்கோம் அப்படி இப்படின்னும். அது ஸ்லோ ட்ராக்னா இன்னைக்கு ஆனதும் ஸ்லோ ட்ராக் தான். இன்னைக்கு லக்னோ 50+ டாட் பால்ஸ் ஆடிருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன இல்ல? அப்ப ஸ்கோர் லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஸ்கோர் என்ன டோட்டல் ஸ்கோர் சொல்லு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்பயே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் விக்கெட்ஸ் எல்லாம் போச்சு. அதான் நான் கேக்குறது டோட்டல் ஸ்கோர் லாஸ்ட் மேட்ச் டோட்டல் ஸ்கோர். நான் क्वेश्चन தான் கேக்குறேன். நான் வந்து இங்க ஏதோ இல்ல நான் கேக்குறேன் டோட்டல் ஸ்கோர் என்ன லாஸ்ட் மேட்ச்க்கு 110. அதுக்கும் எடுத்து பார்த்தாலே இந்த இன்னிங்ஸ் ஏன் நம்ம அந்த டாட் பால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் தெரியும். ஏன்னா அந்த டாட் பால் இல்லாம மத்த பால் அவங்க கேபிடலைஸ் பண்ணி 160 டீசென்டான டோட்டல் மேக்கப் பண்ணிட்டாங்க ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. ஆனா நீங்க வந்து இப்போ என்னன்னா ஸ்கோர் வந்துருச்சுன்றதுக்காக நீங்க அதை அப்படியே கம்ப்ளீட்டா மறைக்கிறீங்க. எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ஸ்கோர் தாங்க வேணுமா? அப்படிதானே, அத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி. இல்ல ப்ரோ டாட் பால்ஸ் ஓகே. இல்ல ப்ரோ டாட் பால்ஸ் ஓகே தான். இல்ல தெரியவா டாட் பால்ஸ் ஓகே தான் ப்ரோ. ஆனா பிட்ச் கண்டிஷன்ஸ் ஒன்னு இருக்கு. அதே மாதிரி ஆப்போனன்ட் டீம் எந்த அளவுக்கு இதே பிட்ச்ல ஆடுறாங்க கண்டிஷன்ஸ் என்ன ப்ரோ?
இல்ல ப்ரோ, நீங்க இன்னைக்கு மேட்ச்ல சென்னை டாட் பால்ஸையும் நீங்க பேசுங்க. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு மேட்ச்ல ப்ரோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இல்லன்னு ஆனா போன மேட்ச் அப்படி கிடையாது. இல்ல ப்ரோ, போன மேட்ச் ஒரு டீம் டாட் பால் ஆடினாங்க, ஒரு டீம் டாட் பாலே ஆடல. இந்த மேட்ச் ரெண்டு டீமே ஆடுறப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். ப்ரோ உங்களுக்கு கிளியரா இவ்வளவு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம், கிளியரா டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம ஒரு சேசிங் ஒரு 100 தான் சேஸ் பண்ண போறோம் அப்படின்றப்ப பேட்ஸ்மேன் இன்டென்ட் எப்படி இருக்கும்? வருவாங்க, சுத்துவோம். அது நிறைய மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் மேல வச்சிருக்காங்க. அவங்க எதுக்கு ஸ்லோவா ஆட போறாங்க? பிச்சு ஸ்லோவாவே இருந்தாலுமே சுத்ததான் போறாங்க. அது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் மேட்ச். நீங்க இதையும் கம்பேர். ஆனா பிச்சு போன மேட்ச் பிச்சு வந்து அவ்வளவு ஸ்லோ பிச்சு கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இல்ல ப்ரோ. பிச்சு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப மோசமா இல்ல. கொல்கத்தா ஆடின ஷாட்ஸ் வந்து இது ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறது தான். சிஎஸ்கே பேட்டிங் கொஞ்சம் மோசமா தான் ப்ரோ இருந்திருக்கு. அந்த பேட்டிங்ல அவ்வளவுதான் பண்ண முடியும். இன்னைக்குமே அதுதான் உங்களுக்கு ட்ரபிள் காஸ் பண்ணுச்சு. ஓப்பனிங் அவ்வளவு குட் ஸ்டார்ட் கொடுத்துமே மிடில் ஆர்டர் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னைக்கு ஆக்சுவலா தோனி ஆடி கொடுக்கலாம், சிவம் துபே எல்லாம் கிழிச்சிருப்பாங்க இன்னைக்கு எனக்கு சோசியல் மீடியால. சிஎஸ்கேவோட பேட்டிங்க்கு போயிருவோம். இன்னைக்கு வந்து ஷேக் ரஷீதை கொண்டு வந்தாங்க. கமெண்ட்ரிலயும் சொல்லிட்டே இருந்தாங்க எக்ஸாக்டா ருத்ராஜ் ஆடுற மாதிரியே இருக்குன்ட்டு. நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு, சூப்பரா ஆடினாரு. பட் இன்னுமே லாங்கா அதை பில்ட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி யங்ஸ்டருக்கு வந்து அது பூஸ்ட் பண்ணும் எனர்ஜியை. அப்படி இல்லைனாலுமே இன்னைக்கு ரொம்ப டீசென்டா ஆடி கொடுத்துருக்காரு. அவர் கான்பிடன்ஸ் அது கண்டிப்பா பூஸ்ட் பண்ணும். அவர் கண்டிப்பா இன்னுமே எல்லா மேட்சும் பேக் பண்ண போறாங்க. ரச்சின் ரவீந்திராவும் இன்னைக்கு கொஞ்சம் பவர் பிளேல நல்லா ஹிட்டிங் பண்ணி டீசென்டா ஆடினாரு. ராகுல் திரிபாதி, ஜடேஜா, சிவம் தூபே 3 பேரும் தான் கொஞ்சம் இன்னைக்கு லெட் டவுன் என்னை பொறுத்தவரையும். சிவம் தூபே 37 பால் 43 அடிச்சிருந்தாலுமே அவர் வந்துட்டு ரொம்பவே நிறுத்தி ஆடிட்டாரோ அப்படின்ட்டு தோணும். விஜய் சங்கரும் வந்துட்டு இன்னைக்கு பெருசா ஆடல. அண்ட் ஜடேஜா 11 பால் 7 ரன்ஸ். ராகுல் திரிபாதி சான்ஸ் அகைன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து தெரியல, இது அதுக்கு பதிலா வந்து வனிஷ் பேடியை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, ஷேக் ரஷீத் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்காரு. இப்போ ஓப்பனிங்ல ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அமைஞ்சிருச்சு. இப்போ டெவன் கான்வே இன்னைக்குமே நான் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ரச்சின் ரவீந்திராக்கு பதிலாக டெவன் கான்வே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தவரை ரச்சின் ரவீந்திரா தான் கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா அவருக்கு இன்னும் ஒரு 10 years ஆஃப் இன்டர்நேஷனல் கரியர் இருக்கு. கான்வே எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் மேக்ஸிமம் ஒரு 5 years தான் ஆடுவாரு. ஸோ லாங் ரன்ல பாத்தீங்கன்னா இப்போ ரச்சின் ரவீந்திரா டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா நெக்ஸ்ட் 1 or 2 years லாங் ரன்ல இன்னொரு 10 years கூட சிஎஸ்கேக்கு ஆடுவார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா. ஸோ கான்வேக்கு ஓவர் கான்வே எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா தான் ஒரு நல்ல பிக்கு. ஸோ அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா பிளஸ் இப்ப ரஷீதும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். யங்ஸ்டர் 2 பேருமே யங்ஸ்டர். ஒரு இந்த ஓப்பனிங் மட்டும் கிளிக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு 5-3 yearsக்கு உங்களுக்கு பேக் பண்ணலாம் சிஎஸ்கே. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் சிஎஸ்கே பொறுத்தவரையும். ஷேக் ரஷீத் செம யங்ஸ்டர், இப்பதான் டெபியூ பண்ணிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் சென்னை மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஏன்னா நம்ம கரெக்டா அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வந்து ஒரு ரைட்டான கால் எடுத்துட்டாங்க. எல்லாமே ஃபைன், அவரோட கான்பிடன்ஸ் ஹையா இருக்கும், எல்லாமே அப்சல்யூட்லி அக்ரி தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே ஸ்டில் ப்ரோ தே ஆர் ஹிட்டர் ஷாட் இந்த மிடில்னு தோணுது. ஏன்னா ஷேக் ரஷீத்மே நீங்க பாத்தீங்கன்னா கிளாசிக்கலா ஷாட்ஸ் ஆடுறாரு, நல்லா டைம் பண்ணக்கூடிய பிளேயர், பாலை நல்லா மீட் பண்றாரு. தவிர லாங் ஹிட்டிங் லெவரேஜ் எபிலிட்டி இருக்கான்னு கேட்டா மற்ற டீம்ஸை கம்பேர் பண்றப்போ கம்மி தான். எஸ், இன்னைக்கு நம்ம வந்து நல்லா ஆடிட்டாங்க, சூப்பர் ஸ்டார்ட். இன்னைக்கு மாதிரி சிச்சுவேஷனுக்கு பர்ஃபெக்டா ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஓப்பனர்ஸ். நத்திங் டு கிரிட்டிசைஸ், அப்சல்யூட்லி அக்ரி. ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஓப்பனர்ஸ். அது எல்லாமே ஃபைன் தான். ஆனா இது எப்போ உங்களுக்கு காஸ்ட் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ல சேஸ் பண்றப்போ டெஃபினட்டா வந்து பவர் இல்லாதது அந்த வந்து டாப் ஆர்டர்ல அது வந்து காஸ்ட் ஆகுறது என்னோட தாட். பட் ஓகே, இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியும். அதனால அப்சல்யூட்லி அக்ரி தான். டாப் ஆர்டர் இஸ் குட். என்ன பொறுத்தவரையும் என்னன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னுமே வீக்கா தான் இருக்கு சிஎஸ்கே பொறுத்தவரையும். மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல பவர் ஹிட்டர் இருந்தாங்க, ஒரு 2-3 பேர் கொஞ்சம் டீசெண்டா ஆடி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பவர் பிளேல எனக்கு தெரிஞ்சு ஓப்பனஸ்ட் இது போதும் ப்ரோ. டீசெண்டான ஒரு இது பவர் பிளே என்ன பொறுத்தவரையும் எப்படின்னா, நீங்க 6 அடிக்கலனாலும் பரவாயில்ல, கேப்ல கரெக்டா பிளேஸ் பண்ணி பவுண்டரி ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாலே போதும். இன்னைக்கு அப்படிதான் பண்ணாங்க. ஆக்சுவலா பவர் ஹிட்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டைம் பண்ணா போதும், கேப்ல ஆடினா போதும். சோ அது நீங்க சொல்றது அக்ரீட் தான், அது எல்லாமே ஃபைன் தான். பட் என்னன்னா அந்த நீங்க பவர் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கிறப்போ ஆப்போனன்ஸை கொஞ்சம் பேக் ஃபுட்ல போட அந்த ஒரு மென்டலி வந்து ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணும், ஒரு நிறைய ஒரு டவுட் கிரியேட் பண்ணும் பவுலருக்குள்ளே. அந்த ஃபேக்டர் கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு பயம். பிலிப் சால்ட் மாதிரி ஒரு பிளேயர் இப்போ ஆர்சிபிக்கு எப்படி ஆடிட்டு இருக்காரு, அந்த மாதிரி கொஞ்சம் அட்டாக்கிங்கா போனா பவுலர்ஸ்க்கே கை வராது, நிறைய எரர்ஸ் நடக்கும், ஒரு இன்டிமிடேட்டிங்கா இருக்கும் ப்ரோ. அதுதான். பட் இவங்கள்ட்ட இருக்கிற ரிசோர்ஸ் தான் ப்ரோ இது. அதுவும் இல்லாம காலங்காலமா இப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ கிடைச்சு ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்த்தா ரச்சின் ரவீந்திராவே நீ கொஞ்சம் அட்டாக்கிங்கா தான் ஆடினாரு. 6 அடிக்கலனாலும் கொஞ்சம் கிராக்கிங் ஷாட்டா தான் இருந்தது அவர் ஆடினதெல்லாம் பார்க்க. 100 out of 100 இம்ப்ரூவ் ஆயிருவாங்க ப்ரோ. இன்டென்ட்க்கு 100 out of 100 நீ. இது டெஃபினெட்லி அப்கிரேட் தான் சிஎஸ்கேக்கு. அதான் நீங்க சொல்ற மாதிரி மேபி இன்னும் கொஞ்சம் பவர் ஹிட்டிங்கா இருக்கலாம். ஆனா வந்துட்டு தேவையான டைம்ல அவங்க ஃபோர்ஸ் அடிக்கிறாங்க. எப்படி ஒரு ஜிடில வந்துட்டு சாய் சுதர்ஷனும் கில்லும் எப்படி விளாண்டாங்களோ அதே மாதிரி நாக்கு தான். ஆனா பெருசா அதை பில்ட் பண்ணல. அவங்க பெருசா பில்ட் பண்ணுவாங்க, அவங்க பில்ட் பண்ணல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி வந்து சூப்பரா ஆடினாங்க. அகைன் சொல்ல போனா வந்துட்டு ரவீந்திர ஜடேஜாக்கு இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன் அண்ட் திரிபாதிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க. 2 பேரும் கொஞ்சம் மோசமா தான் பண்ணாங்க.
ப்ரோ மிடில் ஆர்டரே வந்து எனக்கு என்ன சொல்றேனே தெரியல ப்ரோ. ரவீந்திர ஜடேஜா அந்த பவுலர் விட்டுருங்க, ரவீந்திர ஜடேஜா அந்த பேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கேம் தான். ஸ்கேம் 2025 போட்டுருங்க பிஜிஎம். சீரியஸா ப்ரோ, என்ன ப்ரோ எவ்வளவு மேட்ச் ப்ரோ ஃபெயில் ஆவீங்க? எல்லாமே ஃபெயிலியர். ஓகே ஜடேஜா ஆல்ரவுண்டர் பவுலிங் போடுறீங்க விட்டுருங்க. ராகுல் திரிபாதி பத்தி நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்பயும் சொல்றேன் ப்ரோ, எனக்கு வந்து அவர் மிடில் ஆர்டர்ல he doesn't find a place. இல்ல ப்ரோ, he doesn't find a place in middle orderங்கிறது தான் என்னோட தாட். டெஃபினட்டா வந்து ராகுல் திரிபாதி மிடில் ஆர்டர்லாம் ஆடக்கூடாது, ஆட மாட்டாருங்கிறது என்னோட தாட். டெஃபினட்டா இவ்வளவு மேட்சஸ் எல்லாம் வந்து மறுபடியும் ஃபெயிலியர் ஆனா இதுக்கப்புறம் எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவரும் பயங்கர லெட்டோன்னு. விஜய் சங்கர் மேல நான் கொஞ்சம் ஹோப் வச்சிருந்தேன், கொஞ்சம் அவர் தான் ஓரளவுக்கு டீசெண்டா ஆடிட்டு இருந்தாருன்னு. அவருமே இன்னைக்கு ஃபெயிலியர். சிவம் துபே எனக்கு என்ன சொல்றேனே தெரியல ப்ரோ, செம்ம ஸ்கிராட்சி நாக்கு இன்னைக்கு. வந்து சீரியஸா நீங்க சொன்ன மாதிரிதான், இன்னைக்கு சென்னை தோத்திருந்தா தூபே இன்ஸ்டா காலி, இன்னைக்கு வளர்ந்துருப்பானுங்க லிட்டரலி. ஏன்னா அவரோட ரோலே வந்து டேக் ஆன் த ஆப்போனன்ஸ், தைரியமா கோ ஃபார் த கில், டூ த டேமேஜ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள்ங்கிறது அவரோட ரோல். ஆனா அது வந்து இன்னைக்கு அவர் கிளியரா டிஃபைன் பண்ணல. மிகப்பெரிய வருத்தம் ப்ரோ. நீங்க அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு சிவம் துபே இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடிருக்கலாம். அவர் மெயின் ரோலே இந்த ஸ்பின்னர்ஸ் பேஸ் பண்றதுதான். இன்னைக்கு அதுலயே கொஞ்சம் ஃபெயில் ஆயிட்டாரு. ஒரு 6 தான், ஒன்னே தான் கிளியர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே உருட்டி பால்ஸும் நிறைய டாட் ஆட்டாரு. அண்ட் இதை பாத்தீங்கன்னா இந்த இதை ஒரு நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலா பண்ணிட்டு இங்க அப்ரிசியேட் பண்ணி தான் ஆகணும். இதை ஒரு ரீசனா வச்சுட்டு நல்லா மார்க்ரம் ஒரு 4 ஓவர் ஈஸியா கடத்திட்டாரு. அவர் இன்னைக்கு ஆக்சுவலா சூப்பரா போட்டாரு மார்க்ரம். சிஎஸ்கே பேட்டிங் வந்து தோனியை கடந்து போக முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு செம்ம நாக் ஒன் ஆடினாரு. 11 ball 26, 43 volt ஸ்ட்ராபெரி ஃபார்மர், ஸ்டில் பினிஷிங் கேம்ஸ் ஃபார் சிஎஸ்கே. என்னதான் சொன்னாலும் வந்துட்டு ஸ்டில் ஹி ஹாஸ் தட் எபிலிட்டி டு ஃபினிஷ் த கேம்ஸ். மற்ற மேட்ச்லாம் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணுவாரு. இன்னைக்கு மேட்சுக்கு முன்னாடியே வந்து தேவையான இடத்துல வந்தாரு, கரெக்டா ஸ்ட்ரைக் பண்ணாரு. இதுலயே வந்து அஸ்வின் எல்லாம் எடுத்திருந்தா அஸ்வின் முன்னாடி இறக்கி ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஆனா வந்துட்டு நல்ல டைம்ல உள்ள வந்தாரு, கரெக்டான நாக்கு, சூப்பரா அடிச்சாரு. தேவையான பவுலர்ஸ் தேவையான டைம்ல டேக் ஆன் பண்ணாரு. நோ கிரெடிட்ஸ் டு டேக் அவே ஃப்ரம் தோனி. எக்ஸலன்ட் ஃபினிஷ் இந்த மேட்ச். விளையாடணும்னா கிரிட்டிசைஸ் பண்றோம், அதே மாதிரி விளையாடுறப்போ we have to surrender, அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். டெஃபினட்டா நல்ல நாக் தான். டேக்கிங் நத்திங் அவே, ரியலி he proved his potential yet again. Hats off to MS Dhoni. ப்ரோ இங்க எனக்கு என்ன ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா, இன்னுமே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ஆக்சுவலா சிஎஸ்கே கொஞ்சம் டாப் ஆர்டர் இல்லாட்டி அந்த மிடில் ஆர்டரே அது மிஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபியூச்சர்ஸ்டிக்கா பார்த்தா அப்படி போனாதான் நல்லது, ஹெல்த்தியா இருக்கும். இன்னுமே தோனி தான் உங்களுக்கு எல்லா மேட்சும் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னா அது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல ப்ரோ. இன்னுமே நீங்க தோனி எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லா மேட்சும் வந்து தோனி தான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னா சரியா வராது ப்ரோ. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ தோனி இப்போ இந்த டீம்ல இருக்கிறது, கேப்டன்சி பண்றது எல்லாமே இப்போ இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கம்போஜும் சரி, இப்போ ரசீதும் சரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்காங்க. பேக் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்தப்ப இவங்களே மேட்ச் ஆக்சுவலா கொண்டு போய் ஒரு லாஸ்ட் ஒரு 12 balls ஆடுறாருனா கூட ஓகே. இப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் இவர் தான் முடிச்சு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. மொத்த மேட்ச் இவர் தான் கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. இந்த மாதிரிலாம் போன வேலைக்கு ஆகுது. ஒரு சும்மா ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு போகணும். இவர் உட்கார வச்சு அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா இவர் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஆடி கொடுக்க போறது இல்லை, ஒரு 1 or 2 years தான் இருந்து டீமை பில்ட் பண்ணி கொடுத்துட்டு போறதுதான் இவரோட வேலையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சிச்சுவேஷன்ல. சோ இன்னொன்னு இததான் ப்ரோ நம்ம தலைப்பாடா அடிச்சுக்கிறோம். என்னன்னா ஒரு சைடு ஓகே, உங்க ஹீரோ உங்க ஐடல் டெஃபினட்டா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, எல்லாமே ஃபைன் தான். ஆனா அட் தி சேம் டைம் நீங்க இன்னொரு சைடு நீங்க டெஃபினட்டா சோகமா தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு வருஷம் ஆகி இவ்வளவு நடந்துமே நீங்க அடுத்த ஜெனரேஷன் சூப்பர் ஸ்டார்ஸை இன்னும் டெவலப் பண்ணல. இன்னுமே நீங்க தோனியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க ஃபினிஷிங்னா. உங்க டீமோட ஃபியூச்சர் டெஃபினட்டா கன்சர்ன் தான். அது ஏன் சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்காம ஏன் இன்னும் கோவப்படுறீங்க? அப்படி கோவப்பட்டு என்ன பண்ண போறீங்க? இப்போ இன்னைக்கு இன்னிங்ஸ்ல நம்ம எதுவுமே தோனிட்டு இருந்து எடுக்க முடியாது. அவர் இன்னுமே நல்லா ஆடுறாரு, இன்னுமே சரக்கு இருக்குன்னே வச்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சர் இப்படி இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இன்னொரு 1 or 2 players வந்து அவர் பில்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டா. இப்போ இந்தியன் டீமுக்கே அவர் போகும்போது ஹர்திக் பாண்டியான ஒரு நல்ல ஃபினிஷர் அப்பதான் அவர் வளர்ந்து வராரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இப்போ சிஎஸ்கேல இருக்கான்னு கேட்டா இல்ல ப்ரோ. ஏன்னா ஜடேஜாவும் போயிடுவார், தோனி போகும்போது கூடவே சேர்ந்து இவரும் போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு அங்க ஒரு ஃபினிஷர் ரோலுக்கான ஆளே இல்ல. நான் நல்ல நாக் பை தோனி இன்னைக்கு ஃபினிஷ் த கேம் ஃபார் சிஎஸ்கே. நம்ம அப்படியே வந்து மெயினான டிபார்ட்மெண்ட் எல்எஸ்டி பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவோம். நீட்டா போட்டாங்க ப்ரோ. ஒரு 13-15 ஓவர் வரையுமே தே ஆர் ஆன் ட்ராக். நல்லா போட்டாங்க, நல்லா ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணாரு. தேவையான டைம்ல ஃபுல்லா டாட் பால் ஆடி நல்லா ப்ரெஷர் கிரியேட் பண்ணாங்க. தேவையான டைம்ல விக்கெட்டும் எடுத்தாங்க. என்னதான் பவர் பிளே கொஞ்சம் ஸ்லாட்சி ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் நல்லாவே கேமை வந்து புல் பேக் பண்ணாங்க. கிரெடிட்ஸ் டு திக்வேஷ் ராத்தே. சொல்ற மாதிரி எக்கனாமிக்கலா இன்னைக்கு போட்டாரு. அவர்கிட்ட இன்னும் விக்கெட்ஸ் எதிர்பார்க்கிறோம், ஆனா வந்துட்டு எக்கனாமிக்கலா இன்னைக்கு போட்டாரு. பிஷ்னாயுமே இன்னைக்கு சூப்பர் ஸ்பெல் ஒன்று போட்டாரு, 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. குரூஷியலா ஒரு கேட்ச் வேற விட்டாங்க அவருக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமேட்டு திரிபாத்தி கேட்ச்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அவரே அதை எடுத்துட்டாரு. மற்றபடி வந்து ஓவராலா வந்து இன்னைக்கு வந்து 2 ஸ்பின்னர்ஸுமே நல்லா போட்டிருக்காங்க.
அகைன் பண்ணிட்டு மார்க்ரம் ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லி ஆகணும். என்னதான் ஒரு பார்ட் டைம் பவுலரா இருந்தாலும் எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் டேக் ஆன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஒரே ஒரு ஷார்ட் பால் ஒன்று போடுவாரு, அதை மட்டும் தான் தூபே சிக்ஸ் அடிப்பாரு. டைட் லென்ஸ் வச்சு அவரும் கரெக்டா போட்டு கொடுத்துட்டாரு இன்னைக்கு. இல்ல இங்கதான் நம்ம பண்ட் கேப்டன்சிக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸே கொடுத்தாகணும். ஏன்னா தூபே உள்ள இருந்தாலுமே சிக்ஸ் சிட்டிங் அவர் எபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தூபே பத்தி. இருந்தாலுமே அவர் 2 ஓவர் பேக் பண்ணாரு மார்க்ரம் போட்டு கொடுக்க சொல்லி. மார்க்ரமே அதை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டாரு, நல்லாவே போட்டு கொடுத்துட்டாரு. இங்கதான் அப்படியே ஈஸியா வந்து அந்த 4 ஓவர் கடத்திட்டாரு ரிசர்வ் பண்ணிட்டு வந்து மார்க்ரம் இருந்து. அதுவும் இல்லாம ஒரு விக்கெட் வேற, மெயினான விக்கெட் ரச்சின் ரவீந்திரா செட்டில் பேட்ஸ்மேன் வேற எடுத்து கொடுத்தாரு மார்க்ரம். சென்னை வந்து டெஃபினட்டா அங்கதான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமர் மார்க்கிற மாதிரி ஒரு பவுலரை நீங்க பிளான் பண்ணி அதை டாக்டிக்கலா நீங்க வந்து கொஞ்சம் அவரை பேக் ஃபுட்ல போட்டு கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணிருக்கணும். எஸ் பிட்ச்ல சப்போர்ட் இருந்துச்சு, அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, எல்லாமே ஓகே. பட் கொஞ்சம் டெஃபினட்டா ட்ரை பண்ணி அவர் மேல நீங்க ரன்ஸ் ப்ரெஷர் போட்டிருந்தீங்கன்னா டெஃபினட்டா அது வந்து ஒரு நெகட்டிவா போயிருந்திருக்கும் லக்னோவுக்கு. அங்க வந்து ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணி அவரை தலைக்கு மேல உட்கார வச்சு ஆடிட்டாங்க சென்னை பேட்டர். ஸோ அங்க வந்து 4 overs 6 எக்கானமி ஃபார் 8 ரன் மார்க்கணும்னா நீங்க டெஃபினட்டா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தட்ஸ் அப்சல்யூட்லி கன்சர்னிங். அதே மாதிரி மற்ற ஸ்பின்னர்ஸ் எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. திக்வேஷா இருக்கட்டும், பிஷ்ணா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா போட்டாங்க. ரிஷப் பண்டோட கேப்டன்சியுமே நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். அந்த ஸ்டேஜ்ல வந்து வாவ் இவ்வளவு நல்லா பண்றாரு, நான் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மொத்தமா வந்து தலையில கை வச்சுட்டு உட்காண்டேன் ப்ரோ. சீரியஸா எனக்கு செம்ம கடுப்பு ப்ரோ. எதுக்கு பிஷ்னாய் போடலன்னு எனக்கு வெறி ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அந்த அளவுக்கு நான் கடுப்பு ப்ரோ. நான் உண்மையா நான் இப்ப கூட விட்டுருக்கேன். நான் 2000 அந்த முன்னாடி எல்லாம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் சப்போர்ட் பண்றதுனால பாண்டிங் கோச்சா இருந்தப்போ, அப்போ உண்மையாவே டாம் கரனும் ரபாடாவும் இருக்கிறப்போ அன்னைக்கு மேட்ச்ல டாம் கரன் நல்லா போட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம ரபாடாக்கு ஓவர் கொடுக்காம டாம் கரனுக்கு ஓவர் கொடுப்பாரு. அங்க நான் தலையில கை வச்சவன் தான். எனக்கு அப்படியே பிளாஷ்பேக் பார்த்த மாதிரி இருக்கு. மறுபடியும் இன்னைக்கு நான் தலையில கை வச்சிருக்கேன். ரிஷப் பண்ட் உண்மையாவே வந்து எவ்வளவு நான் இன்னைக்கு அட்மையர் பண்ணணும். கடைசியில அது ஒட்டுமொத்தமா சேர்ந்து எனக்கு கடுப்பேத்திட்டா ப்ரோ. செம்ம டிசப்பாயின்மெண்ட். எப்படி ப்ரோ ரவி கிருஷ்ணா தான் ஒரு போட்டிருக்கணும். நீங்க கேம்பிள் எடுக்கணும் ப்ரோ. தைரியமா உங்க ஸ்பின்னர்ஸ் நீங்க கொடுக்கணும். கில்லுக்கு போங்க. எஸ் 1 or 2 அடிச்சாலும் விக்கெட், க்ரூஷியல் விக்கெட் கிடைக்கும்ல. இது கேம்பிளே கிடையாது ப்ரோ. ஈஸி மூவ். எல்லாம் கிளியரா வந்து அங்க பிஷ்னாய் தான் பவுல் பண்ணிருக்கணும். என்னதான் அவர் வந்து பிஷ்னாய் ஆல்ரெடி நமக்கு சிந்து பே கிரீஸ்ல இருக்கும் போதும் ஒரு ஓவர் போட்டாரு, நல்லாதான் டீசெண்டா தான் போட்டாரு. தோனி வந்தப்போ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஸ்பின்னர் கொஞ்சம் இனிஷியலா வந்து அவர் கொஞ்சம் பார்த்து தான் ஆடுவாரு. அந்த டைம்லயே ஒரு ஓவர் கடத்தி இப்போ ஒண்ணு விக்கெட் எடுக்க கூட சான்ஸ் இருக்கு. அப்படியே விக்கெட் உள்ளாலும் எக்கனாமிக்கலா போட்டுக்க சான்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர், ஆடட் ப்ரெஷர் இருந்திருக்கும் கடைசியில் சேஸ் பண்றதுக்கு. ஸோ கண்டிப்பா பிஷ்னாய் ஓவர் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ப்ரோ 17th ஓவராவது பவுல் பண்ணிருக்கணும். அங்கேயுமே அவர் யூஸ் பண்ணல. சரி 18th ஓவராது சர்துல் தாக்கூருக்கு பதிலாவது யூஸ் பண்ணிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது. ஏன்னா சில மேட்சஸ் எல்லாம் பாத்துக்கோங்க, எனக்குமே அதுல பெரிய பிலீஃப் இல்ல லாஸ்ட்ல ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றது. ஆனா இந்த ட்ராக் பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு எஃபெக்டிவா இருந்திருப்பாரு ப்ரோ. சர்துல் தாக்கூர் அங்க ஈஸியா ஒரு நோபால் வேற போட்டு கொடுத்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பிஷ்னாய் போட்டிருந்தா தூபே வந்து அந்த ஓவர் 3 6 அடிச்சு அங்கேயே மேட்ச் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. கமெண்ட்ஸ்ல தான் இப்போ என்னன்னா சொல்றது அதுதான் கேம்பிள். நம்ம சான்ஸ் எடுத்து அது நம்ம வந்து அது கேம்பிள் எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா வந்து த்ரூ அவுட்டா ஒருத்தர் வந்து நல்லா போட்டிருக்காருங்கும் போது நீங்க அந்த கேம்பிள் வந்து கன்ஃபார்மா எடுத்துதான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு இந்த சீசன் எஸ்பெஷலி நீங்க போன சீசன்லாம் விட்டுருங்க, இந்த சீசன் எடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தூபே வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டா எவ்வளவு ட்ரபுள் ஆயிருக்காரு நம்ம பாத்துருக்கோம். எத்தனை வாட்டி வந்து லெக் ஸ்பின்னர் அகேன்ஸ்டா அவுட் ஆயிருக்காருன்னு பாத்துருக்கோம். அந்த ரெக்கார்ட்லாம் இருக்கும் பொழுது வந்து இதே மேட்ச்லயும் நிறைய ட்ரபுள் ஆனாரு. இன்னைக்கும் பெருசா லெக் ஸ்பின்னர்லாம் அடிக்கவே இல்லை. ஸோ அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல பிஷ்னாய் தான் போட்டிருக்கணும். அங்க வந்து பண்ட் கேப்டன்சில ஒரு எரர். எஸ்பெஷலி பிட்ச் வந்து நல்லா அசிஸ்ட் பண்ணுது ஒண்ணு. ரெண்டாவது இதை சொன்னா ஏன் சென்னை ஃபேன்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க ப்ரோ. பயங்கரமா திட்டுறாங்க கண்ணா பின்னாடி. எதுக்குன்னே தெரியல. ஏன் ஒரு டாக்டிக்கலா ஒரு ஆப்போனன்ட் பண்ண மிஸ்டேக் சொல்லக்கூடாதா? இல்ல அந்த மிஸ்டேக் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதா? இல்ல அதை பத்தி பேசவே கூடாதா? அதுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம ஆப்போனன்ட் டீம் பத்தி தானே பேசுறோம். நீங்க எதுக்கு அதுல ட்ரிகர் ஆறீங்கன்னே புரியல ப்ரோ. அது அவங்க வியூவர்ஸ் பாயிண்ட்ல அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா, அப்ப சென்னை ஜெயிச்சதை உன்னால ஏத்துக்க முடியாது அப்படி போயிருப்பாங்க. அதை நம்ம விட்டுறலாம் கம்ப்ளீட்டா. அது ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆக்சுவலா ப்ரோ. அப்படி எடுத்துக்க கூடாது ப்ரோ. நம்ம வந்து அந்த இன்டென்ஷன் நம்ம சொல்லுவோம். நம்ம பொறுத்த வரையும் அது ஒரு டாக்டிக்கல் மூவ் இப்படி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணா நம்ம வந்து ஒரு ஜென்ரலா ஒரு டீம் அந்த மாதிரி பாக்குறோம். அவங்க வந்து அப்போ நீங்க சிஎஸ்கே ஜெயிச்சதும் உங்களுக்கு பொறுக்கலையே அந்த மாதிரி பாப்பாங்க. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது ப்ரோ. கண்டிப்பா எல்எஸ்சி ஜெயிச்சிரும்னு நினைச்சேன் ப்ரோ. பட் ஓகே, டேக்கிங் நத்திங் அவே ஃப்ரம் சென்னை. போர் டிசிஷன் ஃப்ரம் லக்னோ, போர் டிசிஷன் ஃப்ரம் ரிஷப் பண்ணிட்டு அது சீரியஸா நம்ம சொல்லிதான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்ன நான் வந்து ஹைலைட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லயும் சரி நம்ம பேஜ்ல கமெண்ட் எல்லாத்துலயுமே என்ன சொல்றாங்க இன்ஸ்டால அப்படின்னா, நீங்க என்ன பெரிய அனலிஸ்டா, உங்களுக்கு என்ன கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க என்ன 100 மேட்ச் விளையாடி புழுதிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட சொன்னாரு ப்ரோ, இப்போ ஒரு பிரியாணி கடைக்கு போய் நீங்க பிரியாணி சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரியாணி நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும்.
அதை விட்டு நீ வந்து பிரியாணி போடு அப்படின்னா அது என்னோட வேலை கிடையாது. கிரிக்கெட் 100 மேட்ச் விளையாண்டவங்க தான் கிரிக்கெட் பத்தி பேசணும்னு ரூலும் கிடையாது. நம்மளோட ஹம்பிள் ஒப்பீனியன், நம்ம கிரிக்கெட் லவ் பண்றோம், அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்றோம், நம்ம பேசுறோம். we are absolutely privileged to do that. அதுக்கே வந்து அதான் ப்ரோ நான் சிம்பிளா சொல்றேன். நம்ம பொதுவாகவே நம்ம ஒண்ணு நம்மள அனலிஸ்ட்ன்ற டேக்குள்ள நம்ம போறது இல்லை. நம்ம கிரிக்கெட் பேசுறோம் அவ்வளவுதான். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள எப்படி கிரிக்கெட் பேசுவாங்களோ நம்ம அந்த மாதிரி பேசுறோம். இஃபன் பட்ஸ் பேசுறோம், இப்படி போயிருக்கலாம் அப்படி போயிருக்கலாம் நம்ம பேசுறோம். இப்போ நார்மலா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது பேசுவோமோ அந்த மாதிரி இப்ப நம்ம பேசுறோம் அவ்வளவுதானே தவிர நாங்க ஒண்ணு கிரிக்கெட் அனலிஸ்ட், நாங்க போயினா 6 அடிப்போம் 4 அடிப்போம் இப்படி ஜெயிச்சு கொடுப்போம் அதெல்லாம் நாங்க சொல்லவே வரல. அதான் நம்ம சொல்லி இப்ப எல்லாரும் டீமை மாத்தி விளையாடுறாங்க, நம்ம வீடியோஸ் பார்த்து தான் விளையாடுறாங்க. இப்ப வந்து யாராக இருக்கட்டும் இப்ப வந்து பண்ணிட்டு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு என்னடா இவனுங்களே இப்படி பேசிட்டானுங்களேன்னு தலையில கை வச்சுட்டு உட்கார போறாரு. நாங்களே இப்ப ஒரு பேஜ் இத்தனை வருஷமா வச்சிருந்து ஒரு யூடியூப் ஆரம்பிச்சு சரி சும்மா உட்காந்து கலக்கலன்னு பேசுவோன்னு ஆரம்பிச்சது. நீங்க இப்படி அனலிஸ்ட் ஆனா எனக்கு புரியல. நம்மளும் எங்கேயும் அதெல்லாம் சொன்னதும் கிடையாது, நம்ம அதுவும் இல்ல. அடுத்து வந்து நம்ம இருங்குபாய் மொமெண்டாவோட மேட்சுக்கு வருவோம். நான் வந்து இருங்குபாய் வந்து 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு தரேன். ஒன்னு வந்து சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தரேன். பிகாஸ் வந்துட்டு இத்தனை மேட்ச் வந்து பவர் பிளேலே 1 or 2 விக்கெட்ஸ் வந்து லூஸ் பண்றாங்க. பட் இந்த மேட்ச் வந்து ஸ்டெடியா ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் கேம் வந்து சிஎஸ்கே பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு வந்து சிஎஸ்கே ஓப்பனர்ஸ்க்கு தரேன். இன்னொன்னு வந்து எல்எஸ்ஜியோட ஸ்பின்னர்ஸ் தரேன். என்னதான் பவர் பிளேல வந்துட்டு ஆல்மோஸ்ட் கேம் இந்த பக்கம் வந்துட்டாலும் அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சாங்க, சூப்பரா போட்டாங்க. மார்க்ரம், பிஷ்னாய் அண்ட் திக்வேஷ் சாத்தே 3 பேருக்கும் இருங்குபாய் மொமெண்டாத மேட்ச். அடுத்து வந்து முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்டாத மேட்ச். அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க வந்து நான் டெஃபினட்டா ரிசர்வ் பண்ணிட்டு கொடுக்குறேன். அப்சல்யூட்லி அபத்தமான மூவ், புவர்லி பேத்தட்டிக் மூவ். எனக்கு அப்படியே டாம் கரன் ஞாபகம் தான் வந்துச்சு. உண்மையாவே வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ப்ரோ. அதே மாதிரி சென்னை பெர்ஸ்பெக்டிவ்ல சிவம் துபேக்கும் நான் கொடுப்பேன். அந்த ஷர்துல் தாக்கூர் வந்து காப்பாத்திட்டார் நோபால் போட்டு, இல்லாட்டி அவருமே சென்னைக்கு முடிச்சு விட்டாரு தான் உண்மையாவே. அதுக்கு அடுத்து வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாய மொமெண்டாத மேட்ச். இது வந்து டெஃபினட்டா எம்எஸ் தோனிக்கு தான். ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது, 43 years ஆஃப் ஏஜ். இந்த வயசுலயும் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காருன்னா பாத்துங்க. இவ்வளவு பிளேயர்ஸ், இவ்வளவு யங் பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, பவர் ஹிட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இருந்தாலும் தோனி தான் அடிச்சு முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினெட்லி தோனி தான் டிசர்வ். இன்னைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நம்ம ப்ரெடிக்ஷன் ரிசல்ட்ஸ் வேல் பிரஜன் +1. நாங்க 2 பேரும் நேற்று இருந்த அதே பாயிண்ட்ல தான் இருக்கோம். ஸோ 14, 15 and 18. ஸோ யா வில் கீப் திஸ் கோயிங். நேற்று சென்னை சொன்ன சில பேர் என்ன பார்த்து நக்கலா சிரிச்சாங்கப்பா. எனக்கு இப்போதும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் வின் இஸ் அ வின். செம்ம வின் இன்னைக்கு. அப்ரிஷியேட்டட். ஓவரால் குட் பர்ஃபார்மன்ஸ். நல்லா விளாண்டாங்கன்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ அடுத்த மேட்ச் வந்து ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். நாளைக்கு மேட்ச் வந்து KKR vs பஞ்சாப். இதுல உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. மை ஃபேவரட் டீம் பஞ்சாப் கிங்ஸ். யார் வந்தாலும் நான் விட்டு கொடுக்க போறது இல்ல. போத் ஃப்ரம் கிரிக்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவும் சரி, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கூல் சுரேஷ் மோடும் சரி, டெஃபினட்டா நாளைக்கு பஞ்சாப் சம்பவம் பண்ணுது. ஓகே, நான் வந்து KKR தான் பேக் பண்றேன். நாளைக்கு KKR வின் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப தோணுது. என்னோட இன்ஸ்டிங்ஸ் படி KKR வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. அதுவும் இல்லாம பேட்டிங் கொஞ்சம் இப்பதான் ஒரு டீசென்டான ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே கொஞ்சம் யூனிட்டா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு KKR நாளைக்கு ஒரு நல்ல டஃப் கொடுப்பாங்க, வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நானும் நாளைக்கு KKR தான் சொல்றேன். பிகாஸ் வந்துட்டு ஃபெர்கூசன் ஒரு பவுலர் தான் வந்து பஞ்சாபுக்கு வந்து மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அவருமே இன்ஜுரிங்கும் பொழுது KKR வந்து ரைட் டைம்ல வந்து அவங்க பேட்டிங்கும் பீக் ஆயிட்டு இருக்கு. ஸோ வந்து எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆன் பேப்பர் வந்து என்ன பொறுத்தவரையும் அடுத்த மேட்ச் KKR தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் மாதிரி தெரியுது. ஸோ வந்து நான் KKR தான் நாளைக்கு பேக் பண்றேன். ஸோ வந்து நாளைக்கு உங்களோட ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாளைக்கு ரிவ்யூல பார்ப்போம். Until then, bye from Rahman Divyas, Well Present and Smithyan.